என்னது வீட்டு ஆட்கள் வரினா என்ன சமைக்கிறேன்னு குழப்பமா இருக்குதா? அதுவும் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவைக்கு. நான் என்ன சமைச்சேன்னுட்டு பாருங்க. எங்கட அம்மாக்கள் வரும்போது நான் வந்து பருப்பு கறி, அதுக்கு வந்து நான் செத்தல் மிளகாய் தாளிச்சு போட்டுருனான். பிறகு நீங்க செத்தல் மிளகாய மட்டும் தாளிச்சு போட்டுறாதீங்கோ. அது வந்து வெங்காயத்துக்குள்ள பச்சை மிளகா போடாம செத்தல் மிளகாய போட்டு தாளிக்கிறது. அது வந்து பருப்பு கறிக்கு, மற்ற அணக்கறிகளுக்கு தாளிச்சு போடேக்க அப்படி செய்றது. அடுத்தது வந்து நான் வந்து ஒரு வர மாதிரி செஞ்சேன் நான். கேரட்டும் போட்டு, பச்சை காலிஃப்ளவரும் போட்டு, அதுக்குள்ள கொஞ்சம் குட்டி இறாலும் போட்டு, அப்படியே வறுத்தெடுத்துறேன். இப்போ வர ரெடி. அடுத்தது வந்து நான் மீன் குழம்பு வைக்க போறேன். பாறை மீன் குழம்பு. இப்போ வெங்காயங்கள், உள்ளி எல்லாம் அது பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சு கொண்டு இருக்கிறேன். தாளிச்சுட்டு அடுத்தது வந்து தூளையும் போட்டு தாளிக்க போறேன். தூளை போட்ட பிறகு தூள் கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளி பழம் போட போறேன். அடுத்தது வந்து நான் என்ன போட போறேன், மீனை க்ளீன் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த செதில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் என்ன செய்வேன்டா தோலை அப்படியே உரிச்சு விட்ருவேன். அப்போ ஈஸியாக இருக்கும். நான் இவ்வளத்தையும் சமைச்சிட்டு நான் வேலைக்கு போகணும். சரியா 3:30 ஆகிட்டுது. நான் சரியா 4 மணிக்கு ரெடி ஆகணும். 4:30க்கு எனக்கு வேலை. இப்போ நான் மீனை வந்து குழம்புக்குள்ளே போட்டு கொதிக்க விட்டுட்டு, நேரத்தை பார்த்தா 3:45 ஆயிட்டுது. அப்பாடி ஒரு மாதிரி கடைசி கட்ட கறிக்கு வந்துட்டேன் நான். அதுக்குள்ள முழுதிரியையும் கொளுத்தி வச்சு நான் அதோட இரவு நேரம் சிவப்பு பச்சை அரிசி நல்லா மண்டு சிவப்பு பச்சை அரிசியும் போட்டேன். இப்போ மீன் குழம்புக்கு பால் விட போகிறேன். ஒரு மாதிரி பால் விட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ சரியான 5 நிமிஷம் இருக்க கருவேப்பிலை போட்டு முடிக்கிறேன். 4:30க்கு நான் வேலைக்கு போகணும். ரெடி ஆகிட்டுது. இப்போ கறியெல்லாம் முடிஞ்சுது. நான் மீன் குழம்பு வச்சு நான் வர செய்த நான். அடுத்தது வந்து மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு ஒரு இதெல்லாம் வந்து ஜெஃப்னாவில் எப்படி அம்மா சமைப்பாவோ அதே மாதிரி தான் அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்தேன் நான். செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து மரவள்ளி கிழங்குக்கு அதே மாதிரி பருப்புக்கு மிளகு சீரகம் இடித்து போட்டு அதே மாதிரி செத்தல் மிளகா வெங்காயம் தாளித்து போட்டு செஞ்சேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து. ஆமாம், சமையல் முடிச்சிட்டேன். மீன் குழம்பு வச்சாச்சு. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான வர வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நான் பேர் இன்னும் வைக்கல. அடுத்தது வந்து மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இந்த செத்த மிளகா எல்லாம் போட்டு தாளிப்பீங்க. நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். அடுத்தது பருப்பு கறி, அதுக்கு செத்த மிளகா தாளிச்சுனா. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா சரியா 5 நிமிஷம் இருக்குது. வேலைக்கு போகிறேன். நீங்கள் வேலைக்கு வாங்க, பார்த்துட்டு இருக்கிறேன். பாய் பாய். சாப்பாடு நல்லா இருக்கு.